பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488688260, 9443694183. அனுமதி இலவசம். பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து பிறந்தோம் அப்படின்றது ரொம்ப யாரும் கேட்கறது இல்லை. ஆனா இறந்த பிறகு எங்கேயாவது போவோமா, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நீடிச்சு இருப்போமா, இல்ல இறந்தா இங்கேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கடந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு, அதை மாற்றவும் முடியாது. இப்போ நம்ம கையில இருக்கிறது நிகழ்காலமும், அடுத்த நிகழ்காலத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ அதனால உருவாகக்கூடிய எதிர்காலம் மட்டும்தான். அப்ப முழுமையா வாழ்றவன் எதை நம்ம முதல்ல சிந்திக்கணும், இப்ப எப்படி வாழணும், இதை சிந்திச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கடைசி இறப்பை பற்றியும் சிந்திக்கலாம். இந்த கணம் இப்ப நீ சந்தோஷமா இல்லைன்னா நீ வர்ற எந்த விஷயத்தினாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அதை நம்ம எழுதி வச்சுக்கணும். அது ஆன்ம பாதையா இருந்தாலும் சரி, நீங்க லௌகிக பாதையா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வகையில எல்லாமே ஒரே பாதையா தான் தோணுது. எல்லாமே ஒரே பாதை தான், எல்லாத்துலயும் ஒரே ரூல் தான் அப்ளை ஆகும். நம்ம இந்த இடத்துல சந்தோஷமா இல்லைன்னா இது கிடைச்சா சந்தோஷமா இருப்போம்னு சொல்றதே ஒரு மாயை தானே. காம உணர்ச்சி கீழ் நோக்கி பாருங்க, ஆனா இந்த ஆன்மீக உணர்ச்சி, அதாவது மேலான உணர்வுன்னு சொல்லிட்டோம், அது மேல் நோக்கி பாருங்க. ரெண்டுக்குமே ஒரே எனர்ஜி, ஒரே பாயிண்ட். அது கீழ் நோக்கி பாய போதா மேல் நோக்கி பாய போதான்றது நம்ம வாழும் போது தான் முடிவு பண்ணணும் வாழ்க்கையில். அதனாலதான் அது சிற்றின்பம், இது பேரின்பம் அப்படிங்கிறாங்க. இப்போ சுவாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கோரிக்கைகள் இருந்துட்டே இருக்கு. சில பேருக்கு சுவாசம் முடிஞ்சா கூட கோரிக்கைகள் இருக்கு. சுவாசம் முடிஞ்சா, அதாவது இறப்புக்கு அப்புறமாவும் கோரிக்கைகள் வைக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இறந்த பிறகு கூட வைப்பாங்க. எப்படி வைக்கிறாங்க, உயிரோட இருக்கும் போதே யாராவது என்ன சொல்லுவாங்களோ, நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்டே நம்ம தகுதியை வச்சுட்டே இருக்கோம். ஏன்னா அவங்க மதிக்கணும், ஏன்னா அவங்க பாராட்டணும், அவங்க என்னை நல்லவங்கன்னு சொல்லணும், எல்லாருக்கும் நான் பிடிச்சமானவனா இருக்கணும் அப்படின்வாங்க. இறக்கும் போது கூட என்ன சொல்றாங்க, அந்த பிறகு அவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் அதை பொறுத்து அவங்க தெரிஞ்சுக்கலாம், அவன் நல்லா வாழ்ந்திருக்கான் அப்படின்ட்டு இறப்புக்கு அப்புறம் கூட நம்ம கோரிக்கையை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். எப்பெல்லாம் நம்ம கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இறக்குறோமோ அப்ப நம்ம உயிரோட இருக்கும் போதே வாழவே இல்லை. உயிரோட இருக்கும் போதே உங்க கோரிக்கைகள் மொத்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க முழுமையான வாழ்வை வாழ்வீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மரணம் என்னும் மாயை. இந்த தலைப்புல சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற மாஸ்டர்ஸ். மரணம் அப்படின்ற வார்த்தை, இறப்பு, இதெல்லாம் கேள்விப்பட்டாலே நமக்குள்ள முதல்ல ஒரு பயம் வருது. பிறப்புனா சந்தோஷம், இறப்புனா ஒரு கஷ்டம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு சின்னதுல இருந்தே இருக்கு. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து பிறந்தோம் அப்படின்றது ரொம்ப யாரும் கேட்கறது இல்லை. ஆனா இறந்த பிறகு எங்கேயாவது போவோமா, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நீடிச்சு இருப்போமா, இல்ல இறந்தா இங்கேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதா அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா யாருக்குமே அந்த பொருளை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. இறப்புன்றது என்ன, இறப்புன்றது என்ன அப்படின்னா, நம்ம இங்கிருந்து போறது கூட பிரச்சனை இல்லை, நீங்க சேர்த்து வச்சுட்டதெல்லாம் விட்டுட்டு போறோமே, உறவுகளா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அது அறிவா கூட இருக்கட்டும், இதெல்லாம் விட்டுட்டு போறோம்ன்ற ஒரு கஷ்டம் தான் நமக்கு அது மேல ஒரு பயத்தை உண்டாக்குது. ஏன்னா அது ரொம்ப சேகரிக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டு சேகரிக்கிறோம், அதனால அதை விட்டுட்டு போக மனசு இல்லை. இப்ப நம்ம மரணத்தை பத்தி அது மாயை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வாழ்வை பத்தி புரிஞ்சுக்கணும். வாழ்வுனா என்ன, வாழ்க்கையை முதல்ல எப்படி வாழ கத்திருக்கோமா, பிறந்த உடனே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம அந்த இறப்பை நோக்கிதான் வைக்கிறோம். இருந்தாலுமே அந்த வாழ்க்கைய வாழறோமா, அதை முழுமையா வாழ்ந்துட்டோம்னா இந்த மரணத்தை பத்தி எண்ணமே நமக்கு வராது. எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழறோம், அது நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதுதான், கடந்த காலத்தை பிடித்தே நம்ம தொங்குறது. இப்போ ஒரு இந்தியாவுக்கே எடுத்துப்போம். இந்தியாவுக்கு ரொம்ப பழம்பெரும் நாடு, தொன்மையான நாடு, நிறைய அதுக்கான சிறப்புகள் இருக்கு.
ஆனாலுமே நம்ம அதையே பிடிச்சிட்டும் தொங்குறது கூட ஒரு வகையில தவறுதான். ஏன்னா எப்ப யார கேளுங்க, அந்த காலம் மாதிரி வரவே வராது. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இத ஒருவேளை நீங்க அந்த காலத்துல கேட்டிருந்தாலும் அவங்களும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல நீங்க வருங்காலத்துல போய் யாரையாவது யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கிறவங்க வயசாயிட்டு கேட்டீங்கன்னாலும் திருப்பி இதே வார்த்தையை தான் சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம கடந்த காலத்துல வாழ்றதுதான் இனிமையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்ப கடந்து போனதெல்லாம் நல்லா இருக்கு, இப்ப எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்னன்னா, இப்ப நம்ம வாழலைன்னு அர்த்தம். கடந்த காலம் முடிஞ்சு போயிடுச்சு, அதை மாத்தவும் முடியாது. இப்போ நம்ம கையில இருக்கிறது நிகழ்காலமும், அடுத்த நிகழ்காலத்துல நீங்க என்ன செய்யறீங்களோ அதனால உருவாகக்கூடிய எதிர்காலம் மட்டும்தான். அப்ப முழுமையா வாழ்றவன் எதை நம்ம முதல்ல சிந்திக்கணும், இப்ப எப்படி வாழணும், இத சிந்திச்சோம்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கடைசி இறப்பை பத்தி சிந்திக்கலாம். வாழ்வை பத்தியே சிந்திக்காதவன் இறப்பை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் வாழவே இல்லை, அவன் இங்கே 99% இறந்துதான் இருக்கான். வாழ்க்கைனா என்ன? மூச்சு விடுறதா, உயிரோட இருக்கிறதா, இல்லைன்னா ரத்தம் ஓடிட்டு இருக்கிறதா? இது இல்ல வாழ்க்கை. வாழ்க்கைனா நீங்க வாழும்போது முழு விழிப்புணர்வோட வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை. புரிதல் இல்லாத வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு பணக்காரனோ அங்க பிச்சைக்காரனா தான் இருக்கான்னு அர்த்தம். புரிதலோட வாழ்ந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் நீங்க மகாராஜாவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன புரிதல் வேணும் நமக்கு? இந்த வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் என்ன காரணம், அது நம்மளோட சம்பந்தப்படுத்திட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை தொடரணும்னு வேற நம்ம விரும்புறோம். வாழ்க்கை பற்றி புரிதல் இல்ல, ஒரு விழிப்புணர்வு இல்ல, ஆனா வாழ்க்கை முடியக்கூடாது, இறப்பு வந்துடக்கூடாது. அது மாத்திரம் பயமா இருக்கு. வாழறதே நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டோம்னா இறப்பை நம்ம வரவேற்கலாம் அப்படிங்கிறாரு ஓஷோ. இறப்பை வரவேற்கலாம்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம வரவேற்க தான் கத்துக்கணும். வரவேற்க எப்ப நம்ம தயாராகும் அப்படின்னு பார்த்தா, தேர்ந்தெடுக்காம இருந்தா. நிறைய தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. இதெல்லாம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என்னைக்கு அந்த வார்த்தையை நம்ம சொல்றோமோ அப்பயே நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோம்னு அர்த்தம். இந்த கணம் இப்ப நீ சந்தோஷமா இல்லைன்னா நீ வர்ற எந்த விஷயத்தினாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். அது ஆன்ம பாதையா இருந்தாலும் சரி, நீங்க லௌகிக பாதையா இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வகையில எல்லாமே ஒரே பாதையா தான் தோணுது. எல்லாமே ஒரே பாதை தான், எல்லாத்துலயும் ஒரே ரூல் தான் அப்ளை ஆகுது. நம்ம இந்த இடத்துல சந்தோஷமா இல்லைன்னா இது கிடைச்சா சந்தோஷமா இருப்போம்னு சொல்றதே ஒரு மாயை தானே. அப்ப அது வாழ்வே நமக்கு மாயை ஆன பிறகு மரணம் எப்படி இருந்தா என்ன? வாழ்வை நம்ம ஒழுங்கா வாழ கத்திருந்தா மரணத்தை பத்தி பயமும் இல்லை. ஏன்னா நமக்குள்ள ஒவ்வொரு இறப்பை பத்தி இப்ப நம்ம வாழ்க்கையை பத்தி நான் சொன்னேன், இதெல்லாம் வாழ்க்கை. நம்ம சாதாரணமா 99% மக்கள் வாழ்றதே இல்லை. அந்த 1% மக்கள் தான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சு வாழ்றாங்க. ஆனா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதற்காகவும் அவங்க எதிர்பார்ப்பு வச்சுக்கல, எதையும் அவங்க இலக்கு வச்சுக்கல, குறிக்கோள் வச்சுக்கலன்னு சொல்லுவோம். அவங்க இந்த கணத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. அதுதான் மிக மிக முக்கியம். சின்ன குழந்தைங்களை கேட்டா சொல்லுவாங்க, படிச்சுட்டு என்ன செய்ய போற, பெரிய ஆளாக போறேன். பெரிய ஆளானா என்ன செய்வ? வேலைக்கு போவேன். வேலைக்கு போனோன்னா என்ன செய்வ? நிறைய சம்பாதிப்பேன், வீடு வாங்குவேன், பொருள் வாங்குவேன், கார் வாங்குவேன். கடைசியில எப்படி இருப்ப? சந்தோஷமா இருப்பேன். அது நீங்க இக்கணத்துல சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா ஏன் மத்த நிகழ்வு மேல உங்க சந்தோஷத்தை கொடுக்குறீங்க? உங்க சந்தோஷம் உங்க கையில இருக்குன்னு எப்ப உணர்வு வருதோ அப்பதான் நம்ம உண்மையா வாழறோம். நம்ம இறப்பு என்னவோ கடைசியா ஒரே ஒரு தடவை நடக்குது. இங்க ஒரு பிறப்பு, அங்க ஒரு இறப்பு. பிறப்பு ஒரு தடவை நிகழும், இறப்பு ஒரு தடவை நிகழும்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும், நமக்கு தெரிஞ்ச பிறப்புக்கும் இறப்புக்கும் நடையுள்ளேயே நிறைய பிறப்புகள் நடக்குது, நிறைய இறப்புகளும் நடக்குது. அது என்ன வகையான இறப்புகள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டாலே நம்ம அந்த கடைசியா வர நம்ம நினைக்கிற அந்த இறப்பை ரொம்ப எளிதா கடந்துடலாம். என்ன வகையான இறப்புகள் நமக்கு நடக்குது? முதல்ல நம்ம அணுக்களை யோசிப்போம். சயின்டிபிக்காவே பார்த்தோம்னா உடல்ல இருக்கிற அணுக்கள் டெய்லியும் ஏதாவது ஒரு அணுக்கள் இறந்துட்டு தான் இருக்கு. நம்ம அணுக்களால உருவாக்கப்பட்டவங்க தான், ஆனா உள்ள ஒண்ணு இறந்துட்டு தான் இன்னொன்னு உருவாயிட்டே இருக்கு.
அப்ப டெய்லி நம்ம உடம்புல ஒரு இறப்பும் பிறப்பும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. இது என்ன இருக்கு, அது எப்படி நான் ஒத்துக்க முடியும் அது இறப்பு அப்படின்னு சொன்னோம்னா? நம்ம எண்ணங்களை யோசிங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எண்ணங்கள், ஏதோ ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு கருத்து மாறாம இருக்கா? அந்த கருத்துக்களுக்கான இறப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா வளர்ச்சின்றது நிக்கவே முடியாது, மாற்றம் என்பதுதான் மாறாது. அதனால கண்டிப்பா இறப்பும் பிறப்பும் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம், நமக்கு அது தெரியாமையே. ஒரு குழந்தையா இருக்கும், அந்த உருவம் இப்ப நமக்கு இருக்கா? அந்த உருவம் என்ன ஆச்சு? ஒரு வகையில அந்த உருவம் கூட இறந்துதானே போயிடுச்சு. இப்ப இருக்கிற உருவம் இன்னொரு ஒரு 10 வருஷத்துல இல்ல. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த உருவம் என்னாச்சு? அப்ப உருவ அளவுலயும் நம்ம இறப்புகளை சந்திக்கிறோம், எண்ணங்கள் அளவுலயும் இறப்புகளை சந்திக்கிறோம், உடல்ல இருக்கிற அணுக்கள் அளவுலயும் நம்ம இறப்புகளை டெய்லி சந்திச்சுட்டே தான் இருக்கோம். இன்னொரு வகையில பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம மேல ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்கும், அவங்க இறந்துட்டாங்க. எதுக்கு நமக்குள்ள ஒரு கஷ்டம் வருது யோசித்தீங்களா? ஏன்னா அந்த அன்பானவங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு இணைப்பு இருக்கு, ஒரு பிணைப்பு இருக்கு. உங்களோட தொடர்பு அங்க இறந்து போகுது, உங்களில் ஒரு பகுதி அங்க இறந்து போகுது நிஜமாவே. அதனாலதான் உள்ள ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த டைம்ல தான் நமக்கு ஒரு வேதனையா அது தெரியுது. இதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒரு எதிரி இறக்கும் போது உங்களுக்குள்ள அதிகமான பாகம் இறந்து போகும். அதனால நம்ம அதிகமான எதிரியே வச்சுக்க கூடாது. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப எதிரினா, ஏன்னா நண்பனை விட எதிரிக்கு வலு அதிகம். எப்பவுமே பாசிட்டிவ்ல நெகட்டிவ் ரொம்ப பவர் அதிகம் இல்லையா? அந்த மாதிரி எதிரிகளை நம்ம வச்சிருந்தா கூட, எதிரி நம்மளை விட்டு நீங்கினாலும் நமக்குள்ள ஒரு பாகம் இறந்து போகும். அது நினைவுகளா இருக்கலாம், ஏதோ ஒரு சேர்த்து வச்ச ஒரு காட்சிகளா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருந்து இறந்து போகும். இப்படி நமக்குள்ள நிறைய இறப்புகளை சந்திச்சுட்டே தான் இருக்கும். சொல்லுவோம், அவங்க இடத்த யாராலையும் நிரப்பவே முடியாது, ஏன்னா உங்களுக்குள்ள அந்த பாகம் இல்ல, அது வெற்றிடமா இருக்கு. இப்படியும் நமக்குள்ள இறப்புகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம சந்திச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த இறப்பை பத்தி முழுமையான விழிப்புணர்வே நமக்கு இல்லை. ஆனா பிறக்கும் போது சந்தோஷப்படுறோமா? குழந்தையா இருந்தா இப்ப நான் வளர்ந்துட்டேனே சந்தோஷப்படுறேன். இப்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு மாறிடுச்சு. தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய எண்ணங்கள் இப்படி வச்சிருந்தேன், நிறைய கருத்துக்கள் நான் இதுதான் நல்லதுன்னு நினைச்சிருந்தேன், நிறைய நம்பிக்கைகளை நான் மாத்திக்கிட்டேன். அந்த பிறப்பு கூட நல்லாதான் இருக்கு இல்லையா? அந்த பிறப்பு நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. எப்பெல்லாம் பிறப்பு நிகழ முடியும்? ஒரு இறப்பு நிகழ்ந்தாதான் ஒரு பிறப்பு நிகழுது. அப்ப ரெண்டுமே ஒரே பக்கத்துல உள்ள காயின் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இறப்பும் பிறப்பும் பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, காமமும் இறப்பும் கூட ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை அப்படின்னு ஓஷோ ஒரு பதிவுல போட்டிருக்காரு. அதாவது நம்மளுக்கு தெரியும், நம்ம உடல் அளவுல உள்ள காமம், அதற்குள்ள இறப்பு, அதுக்குள்ள பிறப்பு, ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல உள்ளதும். அதாவது மூலாதார சக்கரத்துலதான் ரெண்டுமே இருக்கு. ஜப்பானியர்கள் தற்கொலை பண்ணும்போது தன் உடல்ல எந்த வழியா ஆன்மா உள்ள இருக்குன்றத அவங்களுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது பேர் ஹரகிரி அப்படிங்கிறாங்க. ஹர அப்படிங்கிற பாகம் இந்த தொப்புளுக்கு அருகில இருக்கான். அவங்க அங்க அந்த கத்தியை உபயோகிச்சு ரத்தமே வராமையே அவங்க ரொம்ப அமைதியா தற்கொலை பண்ணிப்பாங்க. தற்கொலைனா ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயமா தெரியும். தூக்கு போட்டாலோ, ஏதோ மாத்திரை போட்டாலோ, வாந்தி ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கும். ஆனா எந்த இதுவுமே இல்லாம ரொம்ப எளிதா அந்த இடத்துல இருந்து அவங்களால ஆன்மாவை தன் உடம்புல இருந்து வெளியேற்றதுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பானியர்கள் அப்படின்னு ஒரு பதிவுல பார்த்தேன். ஆனா இந்தியர்கள் அதற்கும் மேல போயிட்டாங்க. இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்களா, அந்த ஹரஹரங்கிறதையே நம்ம ஒரு நாமமா ஆக்கி அந்த பகுதியில ஆன்மாவோட விழிப்புணர்வை கொண்டு வரதுக்கு இந்தியர்கள் கத்திருக்காங்க. அவங்களோட பதிவுகள்ல அது வெளிப்படுது அப்படின்னு அதையும் குறிப்பிடுறாரு. அதாவது காம உணர்ச்சி கீழ் நோக்கி பாயும், ஆனா இந்த ஆன்மீக உணர்ச்சி, அதாவது மேலான உணர்வுன்னு சொல்லிக்கலாம், அது மேல் நோக்கி பாயும். ரெண்டுக்குமே ஒரே எனர்ஜி, ஒரே பாயிண்ட். அது கீழ் நோக்கி பாய போதா மேல் நோக்கி பாய போதான்றது நம்ம வாழும் போதுதான் முடிவு பண்ண முடியும் வாழ்க்கையில. அதனாலதான் அது சிற்றின்பம், இத பேரின்பம் அப்படிங்கிறாங்க. அது சின்ன ஒரு டீசர் மாதிரிதான். அதனால அது நிலைச்சு நிக்கிறது இல்லை. ஆனா மேல் நோக்கி பாயக்கூடிய நம்ம தியானத்தினால வரக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி, அது பேரின்பமா மாறுது. இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்குது நமக்கு, அதை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அனுபவிக்கும் போது கணம் கணமா அனுபவிக்கணும். இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்ததுன்ற அந்த ஒரு மனநிலையோட அணுகுனோம்னா நமக்கு இறப்பை பத்தி எண்ணமே வராது. அது வருங்காலத்துல தானே இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வருங்காலத்துலதான் இருக்கு.
இந்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாதப்போ அந்த வருங்காலத்தை பத்தி நம்ம சிந்திக்கவே வேண்டாம். வாழறத முதல்ல ஒழுங்கா சிந்திச்சாலே இறப்புன்றது தன்னால நிகழும் போது அதை வரவேற்கக்கூடிய தகுதி முதல்ல நமக்கு வந்துடும் இல்லையா? அந்த வரவேற்கக்கூடிய தகுதி வர்ற அளவுக்கு நம்ம வாழணும். அந்த மாதிரி நமக்கு சுவாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கோரிக்கைகள் இருந்துட்டே இருக்கு. சில பேருக்கு சுவாசம் முடிஞ்சா கூட கோரிக்கைகள் இருக்கும். சுவாசம் முடிஞ்சா, அதாவது இறப்புக்கு அப்புறமாவும் கோரிக்கைகள் வைக்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இறந்த பிறகு கூட வைப்பாங்க. எப்படி வைக்கிறாங்க? உயிரோட இருக்கும் போதே யாராவது என்ன சொல்லுவாங்களோ, நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்டே நம்ம தகுதியை வச்சுட்டே இருப்போம். ஏன்னா அவங்க மதிக்கணும், ஏன்னா அவங்க பாராட்டணும், அவங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லணும், எல்லாருக்கும் நான் பிடிச்சமானவனா இருக்கணும் அப்படின்வாங்க. இறக்கும் போது கூட என்ன சொல்றாங்க? இறந்த பிறகு அவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது, அதை பொறுத்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அவன் நல்லா வாழ்ந்திருக்கான் அப்படின்ட்டு இறப்புக்கு அப்புறம் கூட நம்ம கோரிக்கையை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கும். எப்பெல்லாம் நம்ம கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இறக்குறோமோ அப்ப நம்ம உயிரோட இருக்கும் போதே வாழவே இல்லை. உயிரோட இருக்கும் போதே உங்க கோரிக்கைகள் மொத்தம் முடிஞ்சு போயிருச்சுன்னா நீங்க முழுமையான வாழ்வை வாழ்ந்துட்டீங்க. சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி, அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள் 7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488868260 94436944183 9092223498. முழுமையான வாழ்வை வாழ்ந்துட்டோம்னா மரணம் என்பது மாயைன்னு நமக்கு புரியும். நீங்க என்ன சொன்னாலும் எப்படி இருந்தாலும் நான் இறந்துதானே போவேன், அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இறப்புனா நான் இந்த உருவம் போயிடுது, இந்த எண்ணங்கள் போயிடுது, எல்லாமே போயிடுது, ஆன்மா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆன்மாவை நம்ம எப்படி உணர்றது? இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மரம் இருக்கு இல்லையா? ஒரு விதைக்குள்ள மரம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. ஒரு மரத்துக்குள்ள இருந்து விதையும் வருது. ஒரே விஷயத்துல இருந்து ரெண்டுமே நடக்குது. விதைன்றது அது விதை ரெண்டா பிளந்து இறக்கும் போது மரம் உருவாகுது. மரத்துல இருந்து தன் கனியை அது கீழே கொடுக்கும் போது மறுபடியும் விதை உண்டாகுது. அப்ப இறப்புக்கும் பிறப்புக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டதுதான். எங்கெல்லாம் இறப்பு நடக்குதோ அங்கெல்லாம் பிறப்பு இருக்குன்னு இயற்கை காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இயற்கை காமிக்கிறது நம்ம கண்ணுக்கு படுறதே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடல், இந்த எண்ணம், இந்த வாழ்க்கை, இதுதான். இது நம்ம சாஸ்வதமா இருக்கணும், அதையும் சாஸ்வதமாக்கலான்னு சித்தர்களும் சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. நீங்க அதுதான் உங்க கோரிக்கைனா அதை கூட சரி பண்ண முடியும். இப்ப சமீபத்துல ஒரு புக்ல படிச்சேன், இம்மார்டல் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பதிவுல ரொம்ப அழகா சொல்றாங்க. நீ இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு டைம் ஸ்டாண்டு மாதிரி அதை தேர்ந்தெடுக்கிறதும் நீதான். அதுலயே இப்போ ஒரு முடி மாதிரி எடுத்துக்கோங்களேன், இப்படி மொத்தமா அப்படி தொங்குது. அதுல ஒவ்வொரு இழைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு இழையும் ஒவ்வொரு வாழ்க்கையை குறிக்குமா. நம்மளோட இதுல சொல்லுவாங்களே டைம் ஸ்கேப்பு, டைம் குவாண்டம் ஜம்ப்பு, குவாண்டம் லீப்பு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது நிஜம்தான். இது அனுமார் எழுதுனதான அந்த கதை. அந்த கதையில அதுல நீங்க இந்த ஸ்டாண்டுல இருந்து இந்த ஸ்டாண்டு போறது உங்க கையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்தா, இல்ல நான் ஏழையா வேண்டாம் பணக்காரா வேண்டாம், அங்கேயே லீப் இருக்கான். இந்த வாழ்க்கையில இப்பயே கூட அதை கொண்டு வரதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குன்றாங்க. அந்த சக்தி தெரியறதுக்கும் நமக்கு தியானம் அவசியமா தான் இருக்கு. அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழலாம்னு முதல்ல யோசிக்கணும். அப்புறமா நம்ம மரணத்தை பத்தி யோசிக்கலாம். அப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடும், அங்க முடிஞ்சா இங்க தொடக்கம் இருக்கு. ஏன்னா ஒரு சூரியன் மறையுது விடியுதுன்றோம், அது மறைஞ்சாதானே விடிய முடியும்.
அப்ப நம்ம புதுசா ஏதாவது கிடைக்கணும்னா, ஒருவேளை இந்த வாழ்க்கையில இவ்வளவுதான் உனக்கு புரியுது, இதற்கு மேல இங்க நீ கத்துக்க மாட்டேங்கிறனா, அப்ப அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தா தானே திருப்பி இன்னொரு வாழ்க்கையில நம்ம திருப்பி வந்து அதை கத்துக்க முடியும். அப்ப நீங்க இறப்ப பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? பயம்ன்றது மிகப்பெரிய ஒரு எதிரி நமக்கு. நமக்கு எல்லா விஷயத்திலயும் ஒரு பயம் இருக்கு. நல்லா படிப்போமா, நல்லா சம்பாதிப்போமா, நல்லா கல்யாணம் பண்ணி சண்டை போடாம இருப்போமா, பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்குமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் நல்லா வாழ்க்கையை அமைப்போமா, இப்படி நம்மளோட சொந்த வாழ்க்கையிலும் இருக்கு, உலகத்தை பத்தியும் இருக்கு. உலகம் நல்லா இயங்குமா, சண்டை போடாம இருக்குமா, எல்லாம் அமைதியா இருப்போமா, இது எல்லாம் சொல்றதுக்கு அடியில ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த பயம் நம்மளோட ஆன்மாவை சுருங்க வைக்கும். இந்த ஆன்ம வளர்ச்சியை சுருங்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த பயத்துக்கு. இந்த பயத்தை நமக்கு வந்து கண்டிப்பா அதனோட ஆளுமைக்கு நம்ம போகவே கூடாது. இதுல ஒரு வகையில வேற ஒரு விஷயம் கூட சொல்றாங்க. நம்ம வந்து முக்கியமா இறப்ப பத்தி பேசும்போது பேய பத்தி நினைப்போம். கோஸ்ட் எல்லாம் இருக்கு, நமக்கு ஏதோ ஒரு ஆன்மாக்கள் நம்மளை சுத்தி இருக்கு அப்படின்னு கூட ஒருத்தருக்கு பயம் வரும். சுடுகாடை பார்த்தா பயம், பிறவரையை பார்த்தா பயம், இறந்தவங்க வீட்டுக்கு போனா கூட சில பேர் பயப்படுவாங்க. இந்த மாதிரி பயம் இருக்கும்போது அந்த ஆன்மா நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த வியாபிச்சு இருக்கிற இடங்கள் சுருங்க ஆரம்பிக்குமா. அப்ப அவங்க ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். அப்படி வெற்றிடம் கிரியேட் ஆனா மட்டுமே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி உள்ள ஆன்மா உள்ள நுழைய நம்ம அனுமதிக்கிறோம்னு அர்த்தமாயிடுது. அப்ப அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. இன்னொரு ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள வரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ற சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமான்ற முடிவு பண்ணக்கூடிய சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு. உண்மையிலே இறப்பே வேணுமா வேண்டாமா, இந்த உடலிலே நான் வாழணுமா அப்படின்ற முடிவு பண்ற சக்தியும் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம கடவுள் எவ்வளவு கொடுத்து அமைச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லி மாளாது. இது எந்த ஒரு உயிரினத்துக்கும் கிடைக்காத ஒரு சக்தியை நமக்கு கொடுத்திருக்காரு. அதுதான் நமக்கு கிறிஸ்டியானிட்டியில சொல்லுவாங்க, கடவுள் தன் வடிவிலேதான் மனிதனை படைத்தார் அப்படின்னு. தன் வடிவுல மட்டும் இல்ல, தன் ஆற்றலையும் சேர்த்துதான் கொடுத்திருக்காரு. அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கதான் நம்ம தியானம்னு சொல்றோம். எல்லாம் எது சொன்னாலும் தியானம் சொல்றீங்க தியானம் சொல்றீங்கன்னு நினைப்பாங்க. தியானம்ன்றது ஒன்னும் ஒரு ஒரு கோட்பாடெல்லாம் இல்லை. தியானம்ன்றது ஒரு டூல் தான். அதுல நீங்க இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதனுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம முதல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது. வெறும் இதுதான் வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேல இருக்கு, நம்ம கண்ணுக்கு ஏற்ற தூரம் தான் பார்வை இல்லை, அதையும் தாண்டின பார்வை இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா தியானம் வேண்டிதான் இருக்கு. அப்ப தியானம்னா என்ன? அந்த மனமற்ற நிலைதான். மனம்னா என்ன? நம்ம சேர்க்கிற எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள்ல நம்ம விழிப்புணர்வோட இருந்தா நம்ம முழிச்சிருக்கும் போது கூட மனமற்ற நிலையில இருக்கான். எப்பெல்லாம் அது மனம் நம்மள விளையாட்டு காமிக்க ஆரம்பிக்கும், மனம் நம்மள அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கும்னா அந்த எண்ணங்களுக்கு நம்ம அதிகபட்சமான கவனம் கொடுத்து அதை ஒரு சிந்தைகளா மாத்தி அதையே நம்ம பதிவுகளா மாற்றும் போது மட்டும்தான் இந்த நிலை நடக்குது. அது எப்படிங்க மனமற்று நான் இருக்கிறது? மனமற்றும் இருந்தா உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்கும். முழிச்சிருக்கும் போதும் சரி, இல்ல தியானம் பண்ணும் போதும் சரி, ஏன் மனமற்ற நிலையில இருக்கணும்? அப்பதான் அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள வருது. அப்படின்னா அந்த மனமற்ற நிலையை எப்படி கொண்டு வர்றது? அதுதான் வாழ்க்கையை நான் சொல்றேன். வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும்னே நமக்கு தெரியல, ஆனா இறப்ப மட்டும் சிந்திக்கிறத நம்ம விடுறதே இல்லை. வாழ்க்கையை நம்ம ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்க்கையில வர்ற ஒரு ஒரு நிகழ்வும் நம்ம எப்படி கடந்து போறோமோ இறப்பையும் எளிதா கடந்து போயிடலாம். அந்த மனமற்ற நிலைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அந்த எண்ணங்கள் அற்ற நிலைனா எண்ணங்கள் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. நான் பேசிட்டு இருக்கேன், இதுக்கான கருத்துக்களை நம்ம சேகரிக்கணும், என்ன சொல்லணும்னா என்ன மனசுக்குள்ள ஒரு வடிவமைக்கணும், இதை நம்ம சொல்லலாம், இந்த இடத்துக்கு சரியா இருக்கும்னு அப்படி நம்ம யோசிக்கணும். இது எல்லாமே எண்ணங்கள் தான். ஆனா அதுக்கு ஒரு தீவிரமான ஒரு கவனத்தை கொடுக்கும்போது அது ஒரு பலு பெற்று. நம்ம கருத்துக்கள் கூட அப்படிதான் இருக்கு. சில பேருக்கு இருக்கும், இப்படிதான் இதுதான் அப்படின்னு மாற்ற முடியாத ஒரு கருத்துக்களை வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அங்க சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எந்த கருத்துமே வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கும். புதிய கருத்து எது வந்தாலும் வரவேற்க எப்ப தயாரா இருப்பீங்க? நீங்க மெல்லியபிளா இருந்தாதான், அதாவது அந்த உள்வாங்கக்கூடிய சக்தியோட அந்த பஞ்சு மாதிரி ஒரு களிமண் மாதிரி நம்ம இருந்தோம்னா, எங்கேயும் அப்படி இறுகி போய் இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா எல்லா கருத்துக்களையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். அது உண்மையிலே மனமற்ற நிலைதான். மனமற்ற நிலைன்னா அந்த சிந்தைகளை நீங்க உருவாக்கி நீங்களாவே ஒரு ஹார்ட் இதை உருவாக்கலைன்னா அங்க அது மனமற்ற நிலைதான்.
அது யார குறித்த பத்திய ஒரு தகவலா கூட இருக்கலாம். அவன் அப்படிதான், அவன் மாறவே மாட்டான், அவனோட குணமே அதுதான். அங்கதான் நீங்க ஹார்ட் ஆகுறீங்க. இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, அது இன்னைக்கான முடிஞ்சு போச்சு. அங்க நீங்க மெல்லிபிளா இருந்தா நாளைக்கு ஒண்ணு நடக்கும் போது, ஒருவேளை அவங்க மாற்றி ஏதோ ஒண்ணு சொல்லும் போது அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள வரும். அவங்க மாறுறாங்களா மாறலேன்னு இல்ல, அதை மாறுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்குள்ள வரும்போது, அப்ப அந்த மாறுதல் ரொம்ப எளிதா அவங்களுக்கு இல்ல, நமக்கு ஆனந்தத்தை தரும். அப்ப ஒவ்வொரு செயலும் நம்ம அந்த கணத்துக்கு வாழ ஆரம்பிப்போம். அந்தந்த கணத்துல வாழும்போது இறப்பை பத்தி கொஞ்சம் கூட பயம் இருக்காது. நமக்கு உண்மையிலே இறக்கக்கூடிய தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு? முழுமையாக வாழ்பவனுக்கு தான் முழுமையாக இறக்கக்கூடிய தகுதி இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு பகுதி விட்டு விட்டு ஆன மாதிரிதான் திரும்பி அதை மீட்டு எடுக்கிறதுக்காக நமக்கு பிறப்பு தேவைப்படுது. முழுமையா வாழ்ந்துட்டு முழுமையா இறந்துட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் எதுக்கு இங்க வரணும்? இந்த பூமின்ற பகுதிக்கு வர வேண்டிய வேலையே இல்லாத அளவுக்கு நம்ம இங்கேயே முழுமையா வாழ்ந்து முடிச்சிட்டோம்னா, இறப்புன்ற கணத்தை தாண்டும் போது நமக்கு இங்க திரும்பி வர வேண்டிய வேலை கூட இல்லாம போயிடும். அப்ப மரணம் கூட நமக்கு நண்பன் ஆயிடும். விழிப்புணர்வு இல்லைன்னா வாழ்வு கூட நமக்கு எதிரி ஆயிடும். அது எது நமக்கு இருக்கு அத முதல்லயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இறக்கிறதுக்கு முன்னாடியே எதை துறக்கணும்னு நமக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். எதை துறக்கிறது? துறவி ஆயிடணும், எல்லாத்தையும் விட்டுடணும். என் பொருள், பேரு, பணம் எல்லாத்தையும் கொடுத்துடுறதா? அது இல்ல துரத்தல்ன்றது. உங்க பொருளை கொடுத்துட்டாலோ உங்க பேரை கொடுத்துட்டாலோ அது துறவியா ஆக முடியாது. எதை கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க சேகரிச்சு வச்சிருக்கிற முதல்ல அந்த சிந்தனைகள், அந்த கருத்துக்கள், அந்த நம்பிக்கைகள் எல்லாமே பிரபஞ்சத்துக்குரியதுதான், பிரபஞ்சம்தான் வழி நடத்துது அப்படின்ற அந்த ஃப்ளோல நீங்க போயிட்டீங்கன்னா, அப்ப உங்களுக்கு அந்த துரத்தல்ன்றது சாத்தியமா இருக்கும். அந்த துரத்தல் தான் முழுமையான துரத்தல். அந்த துரத்தல் தெரிஞ்சிருச்சு, துறவி ஆயிட்டீங்கன்னா, இறப்புன்றது இங்கேயே நிகழ்ந்த மாதிரிதான். இறப்புக்கு அப்புறம் நமக்கு என்ன நிகழும்னு நினைக்கிறோமோ அதை இங்கேயே நம்ம நிகழ்த்திட்டோம்னா இறப்புன்றது நமக்கு வரவே வராது. அப்படி இருக்கிறதுனாலதான் அனுமார் இருந்திருக்காரு, மகாவதர் பாபாஜி இருந்திருக்காங்கன்றாங்க, இன்னும் இருக்கிறாங்கன்றாங்க, அஸ்வத்தாமன் இருக்காருன்றாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு சித்தர்களும் காட்டுல கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இங்கேயே எதை துறக்கணுமோ அதை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறப்புன்றது தேவைப்படாம இருக்கு. அதனால மரணம்ன்றது மாயை தான். மாயைன்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். மாயைனா இல்லாதது இல்லை, மாயைனா நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறது தான். இப்ப நம்ம இந்த நிகழ்வு, இந்த மரணம், இந்த இறப்பு, இந்த உடல் போகுது இதுன்றது அதற்கான விழிப்புணர்வு இல்லைன்னா அது மாயை. அது நிஜமா நடக்குது, உண்மையிலே எல்லாமே நடக்குது, எதுவுமே பொய்யெல்லாம் இல்லை. அது ஏன் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நிஜம். அது எதுவுமே தெரியாம அது ஏதோ ஒண்ணு வந்தாங்க போனாங்க. இப்ப யோசித்து பாருங்க, நம்ம இன்னைக்கு பிறந்தோம், வாழறோம், வளர்றோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெத்துக்கிறோம், அவங்களையும் வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், குழந்தை பெத்துக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்காக நம்ம வந்திருப்போமா? இதற்கா நமக்கு இவ்வளவு ஒரு ஆற்றலை கொடுத்து நம்ம கடவுள் இங்க அமைச்சிருப்பாரு? நம்ம இங்க ஏதோ ஒரு பாடம் கத்திருக்கோம், அந்த நிலைக்கு நம்ம உயரணும், இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு வரும்போது மட்டும்தான் நம்ம வாழவும் ஆரம்பிக்கிறோம். இறப்பை பத்தி புரிதலும் இருக்கு. அப்ப வாழ்வே மாயம்னு சொல்ல மாட்டோம், வாழ்வோட நிகழ்வை அனுபவிக்க ஆரம்பிப்போம். மரணத்தை கூட அப்படி அனுபவிக்கலாம் மாஸ்டர்ஸ். அதனால இறப்பை கண்டு பயப்பட வேண்டாம், முதல்ல வாழ்வை கண்டு பயப்படாதீங்க. வாழ்வை கண்டு பயப்படுறவன் தான் மரணத்தை கண்டும் பயப்படுறான். வாழ்வை கண்டு பயப்படாதவனுக்கு மரணம் கூட பயம் கிடையாது. பாரதியாரே சொல்லுவார் இல்லையா, காலா உன்னை வா காலால் எத்துகிறேன்னு சொல்வார் இல்லையா. உன்னை நான் அந்த ஒரு லைன் எனக்கு வரும், ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. உன்னை நான் காலால் எத்துகிறேன்னு. காலன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, யமன. அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்திருக்கு. இத்தனைக்கு இளமையான வயசுல போயிருக்காரு. அவரோட சாவுக்கு நிறைய பேர் வரக்கூட இல்லை, ஆனாலும் அவரோட புகழ் எப்படி இருக்கு. அதனால இறப்புக்கு பின்னாடி யார் என்ன யோசிப்பாங்கன்றது கூட நமக்கு தேவையில்லாத விஷயம். வாழும் போது எப்படி வாழறோமோ அதுதான் நம்மளோட இறப்பையும் முடிவு பண்ணும். அதனால மரணம் என்ற மாயை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதீங்க. பயம்ன்றதான் இருக்கிறதுலே நமக்கு எதிரி. இல்ல அந்த டைம்ல வாழ்வே நமக்கு எதிரி ஆயிடும். நம்ம புரிதல் இருந்தா மரணமே நமக்கு நண்பனா கூட மாறலாம். இந்த பதிவை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.